அட எங்க போனாலும் பிரச்சனைப்பா, எது பண்ணாலும் பிரச்சனைப்பா அப்படின்னு நினைக்கிறீங்களா? இந்த பரிகாரத்த செஞ்சு பார்த்துட்டு சொல்லுங்க. உங்க குடும்பத்துல கெட்ட சக்தி அதிகமா இருக்கிறதுனால தான் எத தொட்டாலும் பிரச்சனை, நிம்மதி இல்ல, தீராத கடன் பிரச்சனை, தொழில் பிரச்சனை, குடும்ப பிரச்சனை, சண்டை வந்துகிட்டே இருக்குங்க அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்களா? அதோ இந்த பரிகாரத்த செஞ்சுட்டு சொல்லுங்க. கொத்தவரங்காய் ஒரு கைப்பிடி எடுத்துக்கோங்க. ஒரு கைப்பிடி அளவுல கையில எடுத்துக்கோங்க. வலப்புறத்துல இருந்து இடப்புறமாக 9 முறை தலைய சுற்றுங்க. சுத்துனதுக்கு அப்புறமா என்னுடைய குடும்பத்துல இருக்கக்கூடிய அனைத்து பிரச்சனைகளையும் இதோட நிவர்த்தி ஆகணும்னு சொல்லிட்டு அந்த கைப்பிடி அளவ கொத்தவரங்காய் எடுத்து 9 முறை சுத்திட்டு 2 கையாலையும் வச்சு அதை முறிச்சிருங்க. அப்படியே 2 கையில வச்சு பட்டக்குன்னு உடைச்சிருங்க. உடைச்சிட்டு நம்ம வீட்டு கிட்ட இருக்கிற ஏதாவது ஆறு, கிணறு, குளம், நதி ஏதாவது ஒண்ணுத்துல முறிச்ச கொத்தவரங்காயை தூக்கி போட்டுருங்க. அதே மாதிரி உங்க வீட்டுக்கிட்ட இந்த ஆறு, குளம், கிணறுலாம் இல்லைங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஒரு பாத்திரத்திலயோ ஒரு பக்கெட்லயோ ஃபுல்லா தண்ணி எடுத்து வச்சுட்டு இந்த 9 முறை சுத்தின கொத்தவரங்காயை கையிலேயே முறிச்சிட்டு அதுக்கப்புறம் அந்த தண்ணியில போட்டுருங்க. போட்டுட்டு அதுக்கப்புறமா கால்படாத இடத்துல தூக்கி விசிற அடிச்சிருங்க. வீட்டுல இருக்க அத்தனை பிரச்சனையும் கொத்தோடு முறிஞ்சிடும்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் நம்ம ஏதாச்சும் ஒரு விஷயத்த எதிர்பார்த்துட்டே இருப்போம். அது தடங்கலாயிட்டே இருக்கும். அந்த மாதிரி நேரத்துலயுமே நீங்க தாராளமா இந்த கொத்தவரங்காய் உங்க கையில எவ்வளவு பிடிக்க முடியுதோ ஒரு கொத்தா எடுத்துட்டு அப்போ தலைய சுத்தி போட்டு நீங்க ஒரு தண்ணியில பக்கத்துல அர்ஜென்ட்டா கிளம்புறீங்கன்னா ஒரு பக்கெட்லயே ஒரு பாத்திரத்தை தண்ணி எடுத்து வச்சுட்டு முடிச்சுட்டு போட்டு போனீங்கன்னா அந்த காரியம் சக்சஸ் தான். முழு மனசோட இந்த பரிகாரத்தை செய்யுங்க. அவ்வளோ ஒன்றும் செலவு கிடையாதுல்ல. ஒரு கைப்பிடி கொத்தவரங்காய் தானே, ட்ரை பண்ணி பாருங்க. என்னோட வீடியோ ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்த வீடியோல ஒரு சுலபமான பரிகாரத்துல சந்திக்கலாம். நன்றி.